எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் ஆனந்த். இந்த வீடியோவில் இப்போ நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துக்குங்க. அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் டெலகிராம் சேனல் இருக்குது. அதில் நிறைய அப்டேட் கொடுத்துட்டு இருக்கேன். மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்மளோட வாட்ஸ்அப் டெலகிராம் சேனலை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போ. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுன் ஸ்டார்ட் பண்ண உடனே ஆளாக எல்ஏ நைட் ரிங்குக்குள்ளே வராரு. எல்ஏ நைட் ரிங்குக்குள்ளே வந்த உடனே அவர் தனக்கு கிடைக்க இருந்த வாய்ப்பை எல்லாத்தையும் செத் ராலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பறிச்சுக்கிட்டான் அப்படின்ற மாதிரி செத் ராலன்ஸோட டீமை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்க் பேப்பர் வியூவில் அந்த ப்ரீஃப் கேஸ் மேட்சை நான் வின் பண்ணுறதா இருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா செத் ராலன்ஸ் அவங்களோட டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் உள்ளே வந்து அதில் என்னை ஜெயிக்க விடாமல் பண்ணிட்டாங்க. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிட்டு வின் பண்ணலான்னு இருந்தேன். அந்த வாய்ப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா கெடுத்துட்டாங்க. ஸோ இப்போதைக்கு என்னால் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருக்க முடியாது. செத் ராலன்ஸ் நீ ரிங்குக்குள்ளவா, நம்ம ரெண்டு பேரும் பேசி வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி செத் ராலன்ஸை எல்ஏ நைட் கூப்பிட அந்த இடத்துல பால் ஹேமன் உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக பால் ஹேமன் வந்து பார்த்தீங்கன்னா செத் ராலன்ஸை பற்றி பேசுகிறாரு. அந்த இடத்துல எல்ஏ நைட் பயங்கரமாக பால் ஹேமனை வந்து பார்த்தீங்கன்னா கலாய்க்கிறாரு. நீ வந்து பார்த்தீங்கன்னா கூட இருந்தவனுக்கே குழி பறிச்சவன் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பால் ஹேமனை கலாய்க்கிறாரு. ஒரு கட்டத்தில் எல்ஏ நைட் காண்டாகி சரி செத் ராலன்ஸ் தான் வரலவா, நீங்கள் நானும் 1-on-1 வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பால் ஹேமனை வந்து பார்த்தீங்கன்னா சண்டை கீழுங்க. உடனே பால் ஹேமன் அந்த இடத்துல பிரான்சன் ரீட் அண்ட் பிரான் பிரேக்கர் ரெண்டு பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடுறாரு. அவங்க ரெண்டு பேரும் உள்ளே வந்த உடனே பயங்கரமாக எல்ஏ நைட் அடிக்க ஃபைனலி எல்ஏ நைட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரிங் சைட்லேருந்து ஒரு சேர் எடுத்துகிட்டு வந்து ரெண்டு பேரையுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடித்து ரிங்கை விட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே துரத்தி விட்டுருவார். உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குயின் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டோட செமிஃபைனல் மேட்ச் நடக்குது. ஆஸ்கா வர்சஸ் அலெக்சா பிளஸுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச். இந்த மேட்ச் உண்மையிலே ஒரு நல்ல மேட்ச். ரெண்டு பேருமே ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. ஃபைனலி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே க்ளோஸாக போகுது. ஸோ ஃபைனலி ஆஸ்கா அலெக்சா பிளஸை ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கா தான் வின் பண்ணுறாங்க. ஸோ வின் பண்ணதோட ஆஸ்காவோட வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் மேட்ச்சில் யார் மோத போகிறா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட ஸோ இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா முடிகிறாங்க. ஸோ முடிச்சதோட அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அலிஸ்டர் பிளாக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. குறிப்பாக பிரிட்டி டக்ல இருந்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வராரு. ஸோ அந்த இடத்துல அலிஸ்டர் பிளாக் வரும்போது ஆர்ட்ரூத் உள்ள வந்து பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. பிரிட்டி டக்லியிலேருந்து ஒரு ஆளை பயங்கரமாக அடிக்கிறாரு. அடிச்சுட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எஸ்டிஎஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போடுறாரு. போட்டதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சினா எப்போவே ரிங்குக்குள்ளவா, நான் அவன் கூட சண்டை போடணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சினா வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடுறாரு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜான்சினா வந்து பார்த்தீங்கன்னா வரமாட்டார். உடனே எல்லாரும் வந்து ஆர்ட்ரூத்தை வந்து பார்த்தீங்கன்னா தடுத்து விடுற மாதிரி ஒரு சின்ன செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போகும். ஸோ இப்போவே ஜான்சினாவோட நான் சண்டை போடணும் அப்படின்ற மாதிரி ஆர்ட்ரூத் ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவார். உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் உள்ளே வருவார். உள்ளே வந்த உடனே ஜே ஊசோ உள்ளே வருவார். உள்ளே வந்த உடனே ஜே ஊசோ ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பிரதராக இருந்திருக்க, எப்பவுமே என் கூட நீ இருந்திருக்க, ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீயும் நானும் வந்து பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் தி ரிங் டோர்னமெண்ட்டுக்காக நேருக்கு நேர் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் மண்டே நைட் ரால மோத போகிறோம். பட் இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் விட்டு கொடுக்காம சண்டை போடணும் அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரோட இருக்கிற அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி ஜே ஊசோ பேச உடனே அதே இடத்துல சாமி ஜெயின் உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே சாமி ஜெயின் சொல்கிறாரு, ஜே ஊசோ நீ வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியா சாம்பியன் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ண, என்னால் அந்த வருஷம் ரெசில்மேனியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்கவே முடியல. ஸோ உனக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்ரிஷியேட் பண்ணேன். இப்போதைக்கு நான் சாம்பியன் வின் பண்ண வேண்டிய நேரம். அதே மாதிரி கோடி ரோட்ஸை பார்த்து நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஸோ உன்னோட ஸ்டோரியை வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ண, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட ஸ்டோரியை ஃபினிஷ் பண்ண வேண்டிய நேரம். நான் கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டை வின் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சாம்பியன் ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ப்ரோமோ செக்மெண்ட்டை பண்ணேன். அந்த இடத்துல ராண்டி ஓர்டன் உள்ளே வருவார். உள்ளே வந்த உடனே நான் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமில் 15 டைம் சாம்பியன் ஆக போகிறது உறுதி. ஜே ஊசோ நீ உண்மையிலே ஒரு டேலண்டான ஆள் தான். ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சாம்பியன் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வின் பண்ண போகிற. கோடி நான் உன்னை பற்றி சொல்லவே தேவையில்லை. சாமி நீ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் நீ வேர்ல்டு சாம்பியன் ஆவேன். அது வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாம் கிடையாது, ஸோ இந்த வருஷம் கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல நான் தான் 15 டைம் சாம்பியன் ஆக போகிறேன், கிங் ஆஃப் தி ரிங் டோர்னமெண்ட்டை நான் தான் வின் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ப்ரோமோ செக்மெண்ட் பண்ணதோட அதே இடத்துல ராண்டி ஓர்டன் வர்சஸ் சாமி ஜெயினுக்கான ஒரு செமிஃபைனல்
ஸோ குவாலிஃபை மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டோட. ஸோ அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச். ராண்டி ஓட்டனாக இருக்கட்டும், சாமி ஜெயினாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ண போகிறா? ஸோ இதில் வின் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஊசு அண்ட் கோடி ரோட்ஸ் அவங்க ரெண்டு பேருக்கு நடக்க போகிற ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்சில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களோட ஃபைனல் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா விளையாடுவாங்க. அதில் வின் பண்ணுறவங்களுக்கு ஸோ சம்மர் ஸ்லாமில் சாம்பியன்ஷிப்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அஃபீஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே ஒரு தரமான மேட்ச். ரெண்டு பேருமே வெட்டு கொடுக்காம வேறு லெவலில் ஃபைட் பண்ணாங்க. ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் சாமி ஜெயினை ராண்டி ஓட்டன் ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் ராண்டி ஓட்டன் வின் பண்ணுறாரு. ஸோ வின் பண்ணதோட ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட ராண்டி ஓட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் மேட்ச்சுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்டர் ஆகிட்டாரு. உடனே அதே இடத்துல நாயா ஜாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வராங்க. நாயா ஜாக்ஸ் உள்ளே வந்ததோட டிஃபனி ஸ்டார்டன் இருக்க சாம்பியன் என்னோட சாம்பியன், என்கிட்ட இருக்க சாம்பியனை தான் அவள் கேஷின் பண்ணி சாம்பியன் வின் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி எனக்கு திரும்பவும் ஒரு சாம்பியன்ஷிப்கான வாய்ப்பு வேணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ப்ரோமோ கட் பண்ணேன். அந்த இடத்துல டிஃபனி ஸ்டார்டன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வருவாங்க. உள்ளே வந்த உடனே ஸோ நீ கேட்கறதுலாம் நியாயம் தான், ஸோ நான் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா தரேன். அந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமான ஒரு மேட்சாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல டிஃபனி ஸ்டார்டன் ரொம்பவே ஷாக்கிங்காக லாஸ்ட் உமன் ஸ்டாண்டிங் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ரெண்டு பேரோட மேட்சுக்கான ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ண உடனே நாயா ஜாக்ஸ் டிஃபனி ஸ்டார்டன் அடிப்பாங்க. ரெண்டு பேரும் பயங்கரமாக அடிச்சுக்குவாங்க. ஃபைனலி நாயா ஜாக்ஸ் பயங்கரமாக டிஃபனி ஸ்டார்டன் அடிச்சு போட்டு கிளம்புவாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நயோமி உள்ளே வந்து ஸோ மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸை கேஷின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துல நாயா ஜாக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நயோமியும் அடிச்சிக்கிற மாதிரி டிஃபனி ஸ்டார்டன் அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுட்டு போட்டு போகிற மாதிரி ஒரு சின்ன ஒரு செக்மெண்ட்டோட இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே முடிச்சிடுறாங்க. ஸோ உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சார்லட் ஃப்ளையர் வர்சஸ் செல்சி கிரீனுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்சாக இருந்துச்சு. இதில் பைப்பர் நிவிலும் ஆல்பா ஃபயர் உள்ள வந்து பயங்கரமாக சார்லட் ஃப்ளையர் அடிக்க அதனால இந்த மேட்ச் ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடிஞ்சிடும். உடனே அதே இடத்துல அலெக்சா பிளஸ் உள்ள வந்து சார்லட் ஃப்ளையருக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக அவங்களை அடிச்சுட்டு ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சோலோ சுகா உள்ள வராரு. உள்ள வந்த உடனே ஜேக்கப் ஃபாட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடுறாரு. ஜேக்கப் ஃபாட்டோ நீ உள்ள வா, நம்ம ரெண்டு பேரும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஜேக்கப் ஃபாட்டோ கூப்பிட ஜேக்கப் ஃபாட்டோ உள்ள வந்த உடனே ஜேக்கப் உன்னை ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூ ஜேக்கப் அப்படின்ற மாதிரி, ஏன் இந்த மாதிரி எனக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பை நீ தட்டி பறிச்ச, நான் உன்னை எங்கிருந்தோ கூப்பிட்டு வந்தேன், இங்கே வந்து உன்னை ஒரு பெரிய லெவலுக்கு உருவாக்கியிருக்கேன், நீ இப்போ சாம்பியனாக இருக்கிறதுக்கெலாம் காரணம் நான் தான், இது எல்லாத்தையும் நீ மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க அந்த இடத்துல ஜேக்கப் ஃபாட்டோ நீ வந்து எனக்கு எந்த வாய்ப்பும் தரல, ஸோ என் டேலண்ட்னால நான் உருவாக்கின வாய்ப்பு இது, நீ என்னை யூஸ் பண்ணிட்டு மட்டும்தான் இருந்த அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ப்ரோமோ செக்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணேன். ஒரு கட்டத்தில் இந்த சாம்பியன் வின் பண்ணுறது காரணமே நான் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, ஒரு கட்டத்தில் இந்த சாம்பியன் வேணுமா வா மோதி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சாம்பியனை கீழே போட்டு சண்டை கூப்பிட்றாரு. உடனே சோலோ சுகாவா ஜேக்கப் ஃபாட்டோ அடிக்கிறாரு. உடனே ஜேக்கப் ஃபாட்டோ சோலோ சுகாவா அடிக்க அந்த இடத்துல இந்த பிளட் லைன் டீம் வந்து பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜேக்கப் ஃபாட்டோ அடிக்க அந்த இடத்துல ஜேக்கப் ஃபாட்டோவை சேவ் பண்ணுற விதமாக ஜிம்மி ஊசோ உள்ளே வருவார். உள்ளே வந்ததுக்கப்புறம் ஜேக்கப் ஃபாட்டோவும் ஜிம்மி ஊசோவும் சேர்ந்து அவங்க ரெண்டு பேரும் அடிச்சு போட்டு ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட இந்த செக்மெண்ட்டை முடிக்கிறாங்க. ஸோ இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனோட மெயின் ஈவெண்ட் மேட்ச் நடக்குது. ஜான் சீனா வர்சஸ் ஆர்ட்ருத்துக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்ச். ரெண்டு பேருமே சண்டை போடுறாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவா அப்படின்ற மாதிரி ரொம்பவே க்ளோஸாக போகுது. ஒரு கட்டத்தில் ஜான் சீனா அவரோட சாம்பியன் எடுத்துகிட்டு போவார். ஆர்ட்ருத் பின்னாடியே போக ஜான் சீனா அந்த சாம்பியன் எடுத்து அவரோட தலையில் அடிக்க அதனால இந்த மேட்ச் அதே இடத்துல ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடிஞ்சிடும். ஸோ திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ருத் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுவார். அப்போ சிஎம் பங்க் உள்ளே வருவார். உள்ளே வந்த உடனே ஜான் சீனா சிஎம் பங்க் அடிச்சுட்டு அவரோட சாம்பியன் எடுத்து அவரோட தலையில் 2 வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறாரு. அடிச்சதோட அந்த இடத்துல அந்த டேபிளை வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருந்து எடுத்துகிட்டு வந்து டேபிள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபினிஷரான ஏஏஎப் வந்து பார்த்தீங்கன்னா போடுறாரு. போட்டதோட அவர் ரிங்கு மேலே ஏறி உட்காந்து ஒரு பயங்கரமான ஒரு ப்ரோமோ செக்மெண்ட்டை பண்ணுறாரு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனாவுக்கும் சிஎம் பங்குக்கும் முன்னாடி நடந்த செக்மெண்ட் கிட்டத்தட்ட 2011 பைப் பாம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். அதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரீக்ரியேட் பண்ணுறாரு. எப்படி சிஎம் பங்க் ஜான் சீனாவை அடிச்சுட்டு ஒரு டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டு எப்படி கை உட்காந்து அவர் பைப் பாம் பண்ணுவாரோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா சிஎம் பங்க் அடிச்சுட்டு அதே மாதிரி டேபிளை உடைச்சிட்டு ஒரு பயங்கரமான ஒரு ப்ரோமோ செக்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாரு. ஸோ அந்த ப்ரோமோ செக்மெண்ட்டோட அவங்க ரெண்டு பேருக்கும் நடக்க போகிற அந்த மேட்சுக்கான ஒரு தரமான ஒரு ஹைப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா ஏற்றிட்டு ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா அவர் கிளம்புறாரு. ஸோ கிளம்புனதோட இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுன் முடியுது. ஸோ இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனில் எந்த மேட்ச் ரொம்பவே பிடிச்சது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.